வெல்கம் பேக் டு ரெடி டு டேஸ்ட் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. புதினா சாப்பாடு தாங்க. அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ புதினா ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே புதினா, பாஸ்மதி அரிசி, கொத்தமல்லி, புதினா, பாஸ்மதி அரிசி, இஞ்சி 20 கிராம், பூண்டு 20 கிராம், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது. அது கூடவே உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அரைக்க போகிறோங்க. ஸோ பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கடைசியாக இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நெய்யெல்லாம் உருகிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் வெளியில் இப்போ ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிறது. ஸோ நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரமாகவே நீங்கள் குக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக சீக்கிரமாக சிம்பிளாக முடிக்கிற மாதிரி ஒரு டிஷ்ஷு. ஸோ நீங்கள் இந்த ஸ்பைசஸ் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லியில் அரைக்கும் போது நீங்கள் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ ஸ்மெல்லே சூப்பராக வருது. உங்கள் வீட்டில் எல்லாருமே மறுபடியும் ஒன்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தடவை இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர், லன்ச் எல்லாத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு போட்டதுக்கப்புறம். ஸோ நீங்கள் கீ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீயை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேறு ஆயில் மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை நீங்கள் இதுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்திக்கலாம். கொதி வந்துருச்சுங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு ரேஷியோ படி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ இன்றைக்கி நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த டம்ளர் அளவில் அரிசி எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இது விசில் வைக்க போகிறது இல்லைங்க, தம்லேயே வச்சு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு விசில் வைக்க வேண்டாம். ஸோ நம்ம ஆல்ரெடி அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ இதில் மேக்ஸிமம் வேகிற அளவுக்கு நம்ம எந்த வெஜிடபிள் கண்டென்ட்ஸும் இதில் இல்லை.
ஸோ இதை நீங்கள் வந்து சிம்லேயே வச்சு தம் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வடித்து வச்சுருக்க ரைஸை சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 10 மினிட்ஸில் நம்மளோட டேஸ்டியான புதினா கொத்தமல்லி பிரியாணி, என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம், நம்மளோட விஷ் தான். ஸோ நம்மளோட டேஸ்டியான புதினா கொத்தமல்லி பிரியாணி வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சீக்கிரமாக குயிக்காக ஒரு டேஸ்டியாக ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணால் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். போட்டதுக்கப்புறம் மெதுவாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிடும். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் தம்மில் விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சிம்மில் வச்சுருங்க. நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் ஒரு 15 மினிட்ஸில் டேஸ்டியாக எம்மியாக. ஸோ இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு 2 மினிட்ஸில் குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா நான் போட்ட அரிசியெல்லாம் எதுவுமே உடையவே இல்லை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டிங்க. ஸோ பாருங்கள் அரிசி எல்லாமே நம்ம போட்டது அதே மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே பாஸ்மதி ரைஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க, ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சிங்க அப்படின்னா அரிசி சீக்கிரமே வேகும்போது உடஞ்சிடும். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புதினா ரைஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from Ready to Taste.